ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஆஸ் அ மாம் நீங்கள் என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க போகலாம் வீடியோவுக்குள்ள. ஹலோ பேசிவ் இன்கம் திடீர்னு ஜென்ரேட் ஆகாது. அதுக்கு நான் எங்களோட முயற்சி, எங்களோட நாலேஜ் எல்லாம் பொறுத்து நாங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறோமோ அதை பொறுத்து எங்களுக்கு பேசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ என்ன மாதிரி மெத்தட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறதுன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் சில விஷயங்கள் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டல்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட், நாங்கள் மணி லெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்கலாம். கண்டென்ட் க்ரியேஷன், அது இன்றைக்கி பொறுத்த வகையில் ஒரு ட்ரெண்டிங் மெத்தட்னு சொல்லலாம். ராயல்டிஸ், அப்புறம் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஆட்டோமேட்டட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணலாம். ரெண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, ரெண்ட் பண்ணுறது நான் இதில் உதாரணமாக போட்டிருக்குது. உங்களோட வீடு வாடகைக்கு விடலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட வீட்டில் ஒரு ரூமை வாடகைக்கு விடலாம். அது மூலயமா மந்த்லி எங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸ்டாக் டிவிடெண்டை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்க கம்பெனிஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ஆகுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணலாம். கடன் கொடுத்தல் பார்த்திங்கன்னா, அது மூலியமாக எங்களுக்கு ஒரு வட்டி மந்த்லி கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் விசுவாசமான ஆட்கள், அதே மாதிரி ஒரு இன்கம் இருக்க ஆட்களுக்கு நீங்கள் மணி லெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒன்று எடுக்கலாம். கண்டென்ட் க்ரியேஷன் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ட்ரெண்டிங்கான மெத்தட் இன்றைக்கி காலை பொறுத்தவரை. ஸோ யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, திடீர்னு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கினோட்டி உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கதைக்கலாம். ராயல்டிஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் புக் செல் பண்ணி, அதே மாதிரி உங்களோட மியூசிக், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு எஜுகேஷனல் கோர்ஸஸ் செல் பண்ணி உங்களுக்கு ராயல்டிஸ் ஏர்ன் பண்ணலாம். ஃபிக்ஸ்ட் டிபாசிட், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெத்தட். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மூலயமா 3 months, 6 months, 1 yearக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி புதுசாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலயமா நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, எந்த நீச் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அது உங்களோட எஃபர்ட்க்கு அளவு உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். ஆட்டோமேட்டட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ், அமேசான், இட்ஸி, ஈபே, தராஸில் கூட உங்களுக்கு செல் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். என்ன மாதிரி நீச்சு ஆக்கள், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்பவே ரீச் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சின்ன மெத்தட்ஸ், ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு பெருசாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுற சில விஷயங்களை மட்டுமே நான் இந்த வீடியோவில் கதைச்சேன். ஸோ இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம் பேசிவ் இன்கம் பொறுத்து. பட் ட்ரெண்டிங்கான ஈஸியான மெத்தட்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஆனால் இப்போ பார்க்க போகிறது, நீங்கள் திடீர்னு உங்களோட ஜாப் இல்லாமல் போயிட்டா இந்த பேசிவ் இன்கம் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உதவி ஆகுன்றதை நீங்களே பாருங்கள். நான் மந்த்லி என்னென்ன பேமெண்ட்ஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ், ஃபியூயல், டெலிஃபோன், இன்டர்நெட், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் மந்த்லி எங்களுக்கு கட்டாயமாக தேவை. இதில் நான் உதாரணமாக போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு 55,000 போட்டால் நாங்கள் பேசிவ் இன்கம், எங்களோட பேசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகுனா உங்களோட ஜாப் இல்லாமல் போனாலும் நாங்கள் இதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு தான் இந்த உதாரணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஈஸியாக மணி சேவிங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களோட மந்த்லி பட்ஜெட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பில்ஸ் பார்த்தீங்கன்னா, பில்ஸ் பே பண்ணுறதை விட
பில்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு குறைக்கிற மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சும்மாவே அதில் மூலியமாக உங்களுக்கு சேவிங்ஸ் எடுக்கலாம். பில்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு கேஷ் கவுண்ட் எடுத்திங்கன்னா அது ரொம்பவே நல்லோம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் டெய்லி சேவிங்ஸ் இருக்கும்போது நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ நாளைக்கு இதை விட நான் earn பண்ணணும், இதை விட ஒரு சேவிங் வேணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு பசிவ் இன்கம் ஜெனரேட் ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு பசிவ் இன்கம் ஜெனரேட் ஆக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.